வணக்கம் நண்பர்களே. எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவல் சேனலுக்கு வரவேற்கிறோம். மேலும் ஒரு வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு பார்க்க போற இடம் டீட்ராய்ட் இருக்கிற த ஹென்ரி ஃபோர்ட் மியூசியம் பார்ட் 2 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த மியூசியம் பார்க்கலாம். அமெரிக்க கண்டுபிடிப்புகளின் ஹென்ரி ஃபோர்டு அருங்காட்சியகத்தில் ஆரம்பகால விமான வரலாற்றை ஆராயுங்கள். எங்கள் ஹீரோஸ் ஆஃப் தி ஸ்கை கண்காட்சியில் பயணிக்கும் போது விமானப் பயண முன்னோடிகளின் வாழ்க்கையை கண்டறியவும் மற்றும் புதுமையான விமானங்களை நெருக்கமாக பார்க்கவும். பயட் ஃபோக்கர் 1 என்பது பிரத்யேகமாக மாற்றியமைக்கப்பட்ட ஃபோக்கர் F-17B ட்ரை மோட்டார் விமானமாகும். இது அமெரிக்க ஆய்வாளர் ரிச்சர்ட் பயட் 1926இல் வட துருவத்திற்கு செல்ல முயற்சித்தார். ரைட் ஃப்ளையர் 4 என்பது ரைட் சகோதரர்களான ஆர்வில் மற்றும் வில்பர் ரைட் ஆகியோரால் வடிவமைக்கப்பட்ட மற்றும் கட்டப்பட்ட ஒரு வரலாற்று விமானமாகும். இது அவர்களின் முன்னோடியான ரைட் ஃப்ளையர் தொடரின் 4வது மறு செய்கையாகும். ஃபோர்டு ட்ரைமோட்டர் 5 ஏடிபி என்றும் அழைக்கப்படும் ஹென்றி ஃபோர்டு வணிக விமானப் போக்குவரத்து வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்கைக் கொண்ட ஒரு புகழ்பெற்ற விமானமாகும். ஹென்றி ஃபோர்டின் ஏவியேஷன் பங்களிப்புகள். ஃபோர்டு விமான போக்குவரத்து நிறுவப்பட்டது 2025, பின்னர் டிரான்ஸ்கான்டினென்டல் அண்ட் வெஸ்டர்ன் ஏர் TWA உடன் இணைக்கப்பட்டது. ஃபோர்டு ட்ரிமோட்டர் என்ற புரட்சிகரமான விமானத்தை உருவாக்கினார். சார்லஸ் லிண்ட்பர்க்கின் ஸ்பிரிட் ஆஃப் செயின்ட் லூயிஸ் விமானத்தை 1927இல் ஆதரித்தார். விமான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு நிதியளிக்கப்பட்டது. ஹென்றி ஃபோர்டு அருங்காட்சியகம் ஃபோர்டு ட்ரைமோட்டரின் இயந்திரத்தை காட்சிப்படுத்துகிறது. ஆனால் ஹென்றி ஃபோர்டின் நிறுவனத்தால் கட்டப்பட்ட கப்பல் இயந்திரங்கள் பற்றிய விவரங்களை நான் வழங்குகிறேன். முதலாம் உலகப் போரின் போது ஃபோர்டு மோட்டார் நிறுவனம் அமெரிக்க கடற்படைக்காக கடல் இயந்திரங்களை தயாரித்தது. ஃபோர்டு 12 சிலிண்டர் மரைன் என்ஜின் பல்வேறு அமெரிக்க கடற்படை கப்பல்களை இயக்கியது. தாமஸ் ஹார்ன் என்ஜின் 1850 ஒரு ஆரம்பகால நீராவி இயந்திர வடிவமைப்பாகும். அதன் செயல்திறன் மற்றும் கச்சிதமான தன்மைக்கு குறிப்பிடத்தக்கது. வாஷிங்டனில் உள்ள ஸ்போகேனில் உள்ள வாட்டர் என்ஜின் மற்றும் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் 1903 ஸ்போகேன் ஆற்றின் ஆற்றலை பயன்படுத்திய ஒரு முன்னோடி நீர்மின் நிலையமாகும்.
தாமஸ் ஹார்ன் பீம் என்ஜின் 1850கள் ஒரு குறிப்பிடத்தக்க நீராவி இயந்திர வடிவமைப்பாகும். அதன் செயல்திறன் மற்றும் கச்சிதமான தன்மைக்கு குறிப்பிடத்தக்கது. தாமஸ் ஹார்ன் என்ற ஆங்கில பொறியாளர் 1850ஆம் ஆண்டில் இந்த வடிவமைப்பிற்கு காப்புரிமை பெற்றார். இயந்திரத்தின் ரோட்டரி வால்வு சிக்கலான வால்வு கியர் தேவையை நீக்கியது. இந்த வடிவமைப்பு சிறிய திறமையான நீராவி இயந்திரங்களுக்கு வழிவகுத்தது. இந்த வகையான அனைத்து இயந்திரங்களும் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஹென்றி ஃபோர்டு அருங்காட்சியகம் துப்பாக்கிகள் உட்பட வரலாற்று சிறப்புமிக்க துப்பாக்கிகளின் பரந்த சேகரிப்பை காட்சிப்படுத்துகிறது. ஹென்றி ஃபோர்டின் தனிப்பட்ட சேகரிப்பில் இருந்து துப்பாக்கிகள் உட்பட 200க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் உள்ளன. அமெரிக்க துப்பாக்கிகள் வரலாற்று அமெரிக்க துப்பாக்கிகளை காட்சிப்படுத்துகிறது. இதில் அடங்கும் கென்டக்கி லாங் ரைபிள் சி 1800, கோல்ட் ரிவால்விங் ரைபிள் சி 1855 வின்செஸ்டர் மாடல் 1866, சி 1866, ஸ்பிரிங்ஃபீல்ட் மாடல் 1873, சி இஓடி இடி 4ஆம் மார்க் 1, 2ஆம் உலகப் போர் M1 காரண்ட் ஆலிவர் வின்செஸ்டரின் தனிப்பட்ட துப்பாக்கி தனிப்பயனாக்கப்பட்ட வின்செஸ்டர் மாடல் 6086, டெடி ரூஸ்வெல்ட்டின் சஃபாரி துப்பாக்கி ஆப்பிரிக்க சஃபாரிகளில் ரூஸ்வெல்ட் பயன்படுத்திய வின்செஸ்டர் மாடல் 6095, பஃபேலோ பில்ஸ் ரைபிள் வில்லியம் எஃப். எருமை பில் கோடியால் பயன்படுத்தப்பட்ட வின்செஸ்டர் மாடல் 1873. இவை அனைத்தும் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன.
ஹென்றி ஃபோர்டு அருங்காட்சியகம் அமெரிக்காவின் வளமான மரவேலை பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வரலாற்று மர பொருட்களின் ஈர்க்கக்கூடிய தொகுப்பை காட்டுகிறது. மரச்சாமான்கள் சேகரிப்பு ரைட் பிரதர்ஸ் ஒர்க் ஷாப் ஃபர்னிச்சர் 1900கள். ரைட் பிரதர்ஸ் பட்டறையிலிருந்து அசல் மரச்சாமான்கள் ஒரு மர வேலைப்பெட்டி உட்பட சிப்பண்டேல் டெஸ்க் 1770கள். அமெரிக்க காலனித்துவ மரச்சாமான்களுக்கு ஒரு நேர்த்தியான உதாரணம். ஷேக்கர் ராக்கிங் சேர் 1840கள். ஷேக்கர் சமூகத்திலிருந்து ஒரு உன்னதமான துண்டு அதன் எளிமை மற்றும் கைவினைத்திறனுக்கு பெயர் பெற்றது. விக்டோரியன் சகாப்த பார்லர் செட் 1960கள். விக்டோரியன் காலத்திலிருந்து சிக்கலான செதுக்கப்பட்ட மற்றும் மெத்தை மரச்சாமான்கள். 18ஆம் நூற்றாண்டு மர விமானம் மரப்பரப்புகளை மென்மையாக்க பயன்படும் ஒரு கையால் செய்யப்பட்ட மர விமானம். 19ஆம் நூற்றாண்டு லேத் மரத்தை திருப்புவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு வரலாற்று லேத். கையால் செதுக்கப்பட்ட கருவி மார்பு 1800கள். கையால் செய்யப்பட்ட கருவிகளை கொண்ட அழகாக வடிவமைக்கப்பட்ட மார்பு. அத்தகைய மரப்பொருட்கள் அனைத்தும் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் இந்த அமெரிக்காவில் உள்ள நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள். ஹென்றி ஃபோர்டு அருங்காட்சியகம் அமெரிக்க கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்பம் மற்றும் வரலாற்றின் பரந்த தொகுப்பை காட்டுகிறது. கண்காட்சிகள் மற்றும் காட்சிகளின் கண்ணோட்டம் இங்கே. ஹென்றி ஃபோர்டு அருங்காட்சியகத்தில் விரிவான சேகரிப்புகள் மற்றும் காப்பகங்கள் உள்ளன. 200,000க்கும் மேற்பட்ட கலை பொருட்கள், 1,00,000க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள், 50,000 புத்தகங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள், 10,000க்கும் மேற்பட்ட படங்கள் மற்றும் வீடியோக்கள். விளையாட்டு அறிவியல், மோட்டார் சைக்கிள் கலை, வீடியோ கேம்களின் வரலாறு, போக்குவரத்தின் எதிர்காலம், இவை அனைத்தையும் இந்த அருங்காட்சியகத்தில் காணலாம். இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட ஒரு நாள் போதாது, ஏனெனில் அனைத்து வகையான பொருட்களும் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஹென்றி ஃபோர்டு அருங்காட்சியகத்தை பார்த்து மகிழ்வீர்கள் நண்பர்களே. மிகவும் சுவாரஸ்யமான தலைப்பு. இது ஒரு நல்ல அருங்காட்சியகம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை பகிரவும், லைக் செய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். நீங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் தயவு செய்து குழு சேரவும். மீண்டும் இதே போன்ற காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. விடைபெறுகிறேன்.